பெரிய பயமா இருந்துச்சு. பயம் எல்லாம் சார் ஏறக்குறைய ஓவர்ஃப்ளோயிங்காவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட ஒரு சீரியஸான டாபிக் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எவ்வளவுதான் வந்து பிராக்டிஸ் பண்ணாலுமே இருந்தாலும் கூட அந்த 1 minute இல்ல அந்த 1 moment வந்து அப்படியே பிளாஷ் ஆயிட்டு போற மாதிரியே இருக்கும். ஐயோ நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியுமா, பண்ணிட முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் டெய்லி நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் வந்து நம்மளால பண்ண முடியுமான்னு கொஸ்டின் பண்ணிட்டே இருப்போம். எத்தனை தடவை கொஸ்டின் பண்ணாலும் அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் சொன்னால முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் வந்தா மட்டுமே முடியும். சோ அந்த வகையில ஃபியர் அப்படின்றத எப்படி ஓட்டி துரத்தலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்த கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது அப்படிங்கறது காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறப்போ எங்க பேசுறது அப்படியே இந்த அழகை ரசிக்கிறதுக்கே டைம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் தான் ஆயிடுது. பட் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்க. அழகான விஷயம் சார். அண்ட் ஐ அம் a firm believer இந்த டெக்னிக்ல. இப்ப நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க கண்ணாடி அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளே பாக்குறோம் சொல்லி. ஃபர்ஸ்ட் சார் நம்மள நேசிக்கிறோமா? Do we love ourselves? இது ஒரு பெரிய question சார். Where there is love, there can't be fear. Fear and love cannot coexist. எப்படி death and life cannot coexist. Darkness and light cannot coexist. Fear and love cannot coexist. So first நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம உணர்றோம் நம்ம யாருன்னு. இந்த மிரருக்கு முன்னாடி பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை ஜட்ஜ் பண்றோம். ஸ்மைல் பண்றோமா இல்லையா? ஒரு விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுறோம், ஸ்மைல் இல்லாம நம்ம பேசணும்னா எப்படி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்? ஏன்னா ஸ்மைல் வந்து ஒரு கண்டேஜியஸ். Smile can straighten everything in life. It's a beautiful curve which can straighten everything in life. So, first smile பண்றோமா? நம்ம hand gestures எப்படி இருக்கு? நம்ம body gestures எப்படி இருக்கு? அடுத்தது நம்மளோட ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன் அது எப்படி இருக்கு நம்ம உணர முடியும். So, mirror technique is very very effective. நான் இன்னொன்னு ஆட் பண்ணுவேன். இந்த mirror technique-ஓட if you could also record. இப்பதான் ஸ்மார்ட் போன் இருக்கு, நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்க வாய்ஸும் நீங்க கேஜ் பண்ணலாம். உங்க மெடாலிட்டி, உங்க டோன், எங்க நீங்க பாஸ் பண்றீங்க, எங்க நீங்க வந்து லவுடா பேசணும், எங்க வந்து நீங்க ரொம்ப சரளமா பேசணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ மிரர் டெக்னிக் coupled with in the video recording for voice would be a beautiful aspect. பட் ஆடியன்ஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அவங்களோட மூட் வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஒருத்தரை பார்த்து வந்து ஸ்பீக்கருக்கு அவங்கள பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற கிரௌட்லயே பாத்தீங்கன்னா நல்ல பசங்களும் இருப்பாங்க, கெட்ட பசங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட கேரக்டர் மேபி நமக்கு வந்து தெரியாது, பட் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆப்வியஸ்லி நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு குட் ஸ்பீக்கரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரையும் ஆடியன்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து யாராவது நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்க, யாராவது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன், என்ன நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் போதும். அந்த 1000 பீப்புள் இருந்தாலும் கூட ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணா கூட போயிடும், அவ்வளவு கான்பிடன்ஸும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆடியன்ஸை பத்தின பெர்செப்ஷன் ஒரு ஸ்பீக்கருக்கு என்ன மாதிரி இருக்கணும்? உங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கணுமா, இல்ல எப்படி நினைச்சுக்கணும் உங்க ஆடியன்ஸை? ஃபர்ஸ்ட் நம்மளே யோசிக்கலாம். நம்ம ஆடியன்ஸ் போயிருக்கோமா? நிறைய இடத்துல போயிருக்கோம். சோ எல்லாத்தையும் நம்ம அப்படியே அட்டென்டிவா வந்திருக்குமா, ஸ்மைலிங்கா வந்திருக்குமா, அப்படியே கவனிச்சிருக்கோமா? ஆன்சர் கிடையாது இல்லையா? சோ நம்மளும் அப்படி இருந்தது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா இருப்பாங்க, அது நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். இட்ஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபர்ஸ்ட். செகண்ட், நம்ம ஆடியன்ஸ் வந்து சில பேர் வந்து they not giving attention or they are yawning or they are actually staring அப்படின்னா அவங்களையே நீங்க பாக்குறீங்க. லுக் அரவுண்ட். நீங்க வந்து உங்க ஐ கான்டாக்ட் வந்து ஒருத்தரோட வேண்டாம், ஜஸ்ட் ஜெனரலா வந்து உங்க மூவ்மெண்ட், அந்த எல்லாரையும் பாக்குற மாதிரி அந்த மூவ்மெண்ட் காமிங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களோட கவனம் நீங்க என்ன பேசணுமோ அதுல இருக்கும், உங்க கவனம் அந்த ஆடியன்ஸ் மேல இருக்காது. அடுத்தது, as I told before, audience are there to see you succeed. ஏன்னா அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. So first உணர்ந்தக்கே அவங்க உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. Why are you focusing on the negative aspects of it? Focus on the fact that how can I still connect with them. So அந்த சமயத்துல தான் அந்த presence, அந்த ஸ்டேஜ் பிரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பேசினா அவங்களோட கவனம் நம்ம எடுத்துன்னு வர முடியும், நம்ம என்ன மாதிரி வந்து கன்வே பண்ணா அவங்களோட ரியாக்ஷன் நம்ம பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம். சோ அது மாதிரி நம்ம பண்ணி ஆகணும். சோ இந்த ஆடியன்ஸ்ல போக்கஸ் பண்ணதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேஷன், அதை வந்து நம்ம பார்க்கணும். சோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதான் நம்ம டெலிவர் பண்ணுமா, இல்லட்டா அந்த சமயத்துல சில விஷயங்களை ட்வீக் பண்ணுமா, அது நம்மளோட ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் இருக்காங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு பேசினே இருப்பாங்க, அப்போதான் இந்த பிரச்சனையே வருது. சோ இஃப் யூ ப்ரிப்பேர் ஃபார் 30 minutes அண்ட் அந்த டாபிக்ல வந்து 30 minutes அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா அப்படின்னா யூ கேன் ஃபினிஷ் இன் 20 minutes அண்ட் யூ கேன் கன்வே என்ன மெசேஜ் அவங்களுக்கு தேவையோ அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க டெலிவர் பண்ணும் போதே உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க கிட்ட நீங்க பாத்திருப்பீங்க ரியாக்ஷனா, சோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணலாம். சோ யூ கேன் ரெஸ்பாண்ட் டு தெம்
rather than reacting to their body gestures or facial expressions. So audience புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணதா பேசணும்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து எடுங்க. Preparation is helpful to convey messages, which means half an hour நான் பேசணும் அப்படின்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 1 hour நான் ப்ரிப்பேர் பண்ணணும் பேசுறதுக்கு. அப்போதான் எனக்கு தெரியும் என்னென்ன விஷயம் நான் சொல்ல முடியும்னு சொல்லி. நான் 2 hours பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் அந்த 2 hours ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நான் கொடுக்க முடியும், பிகாஸ் ஐ என்கேஜிங் த ஆடியன்ஸ் கான்ஸ்டன்ட்லி. நிறைய கண்டென்ட் வச்சிருந்தா வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சிலதை குறைச்சிக்கலாம். பட் குறைவா கண்டென்ட் வச்சிருந்தா பேசுறதுக்கு நிறைய டைம் இருந்து நம்ம அந்த நேரத்துல போயிட்டு எதுவும் பேசணும்னு பேச்சுக்காக ஆட் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அண்ட் வந்து நீங்க நிறைய விஷயம் வந்து ஒரு மேடை பேச்சாளருக்கும் சொல்லிருக்கீங்க, சாதாரணமா பேசுறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னீங்க. பட் ஒரு மேடை பேச்சாளரா நம்ம ஜொலிக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தத்துவம் வந்து சொல்லுவாங்க, எப்பவுமே நம்ம பேசுறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றோம், பட் பேசாம கேட்கிறோம் அப்படின்னா வந்து புது விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டு யூ ரெக்கமெண்ட் சம் ஸ்பீச்சஸ், இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா. இன்ஃபேக்ட் நீங்க இந்த ஸ்பீச் பார்க்கவே NLPல என்ன சொல்றாங்கன்னா மிரரிங் டெக்னிக் நடக்கிறது. சோ வாட் இஸ் மிரரிங் டெக்னிக் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க தோனி பேசுறது நீங்க பாக்குறீங்க, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட டோன், அவரோட மொடாலிட்டி, அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டா அது மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு ஒரு ஃபீலிங் வரும். இட்ஸ் கால்ட் மிரரிங். ஓகே, சோ இது மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ் பார்க்க யூ வில் ஆல்சோ ரியலைஸ் வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் and the areas where actually they are more comfortable. So அத வந்து நம்மளோட டெக்னிக்ல நம்ம அதை எடுத்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அதை கேட்க சில இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ், சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், சில இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் நம்மளும் அழகா கன்வே பண்ண முடியும் நம்மளோட பாணியில. ஏன்னா மெசேஜ் கன்வே பண்ணதுக்காக நம்ம பேசுறோம். ஒரு குரூப் டிஸ்கஷனா இருக்கட்டும், இல்லடா ஒரு பப்ளிக் பிரசன்டேஷனா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஒரு மெசேஜ் தான் கன்வே பண்ணும். இந்த மெசேஜ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம கன்வே பண்ண முடியும். இது மாதிரி நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறதோ இல்லடா வந்து நிறைய ஸ்பீச்சஸ் ரீட் பண்ணுறதோ அதுலயும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, there's something called law of personality, LAW. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லுக்ஸ், ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் லுக்ஸ் நமக்கே தெரியும், ஆள் பாதி ஆட பாதி. சோ லுக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆக்ஷன்ஸ். நம்ம என்ன பேசுறோமோ அந்த ஆக்ஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா, அவங்க நம்பணும் நம்ம பேசுறதேவா செய்வான். So which means he walks his talk. அந்த ஃபீலிங் எடுத்துன்னு வரணும். அடுத்தது வார்த்தைகள், கரெக்டான வேர்ட்ஸ் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம வேர்ட்ஸ் தான் நம்மளோட எண்ணங்களையே டிட்டர்மின் பண்ணுறது. And the thoughts leads to actions. Those actions actually leads to efforts, and that determines whether you are truly meaning what you have said. So இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். லுக்ஸ், ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ். அண்ட் இது பண்ணவே நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட ஸ்பீச் நம்ம நல்லா பெட்டரா நம்ம டெலிவர் பண்ணலாம். மோர் இம்பார்ட்டன்ட், மெசேஜஸ் கிளியரா பாஸ் பண்ணலாம். கண்டிப்பா அந்த மெசேஜஸ் கிளியரா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வேர்டோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம மெசேஜஸ் தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடனே வாட்ஸ்அப், டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. காலங்காலமா எல்லாருமே மெசேஜஸ் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதான் கம்யூனிகேஷனோட பேசிக் மோட்டிவாவே இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் பேர் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் ஸ்பீச் மந்த் அப்படின்னு சொல்றது தான். ஏன்னா ஸ்பீச் பத்தி பேசணும், எல்லா ஆஸ்பெக்ட்ல வந்து பேசணும். எனக்கு ஃபியர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஃபியர்லெஸ்ஸா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்களுக்கும் வந்து கேட்க வந்து இந்த விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே, பேசுறப்போ இதெல்லாம் மனசுல வச்சுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. நம்மளோட ஸ்டைல் என்ன சொல்ற நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. என்னதான் வந்து ஸ்பீச் வந்து எல்லா சினாரியோலயும் வந்து பப்ளிக்கா தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் தென் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பப்ளிக் ஸ்பீச்ல வந்து இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டேட்டரி ஆயிடுச்சு, அவாய்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு. அப்படி இருக்க பட்சத்துல ஃபியரை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஈக்குவலா பார்க்கலாம். ஃபியர் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிட்டே போகும். எந்த அளவுக்கு ஃபியர் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னதான் வந்து ஒதுங்கிக்கலாம் இல்ல அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் கூட இப்ப இது அவசியம் தான். சோ அதுக்கான விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்ற வகையில இன்னைக்கு அதுக்கு கான்பிடென்டா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். இன்னும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து